Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் செடி தான் பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. Actually பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன்ல தான் வச்சிருக்கோம். இத பாத்தீங்கன்னா எவ்வளவு பச்சை மிளகாய் பாருங்க. Actually இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஊசி பச்சை மிளகாய் வச்சிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க எவ்வளவு சூப்பரா நாட்டு பச்சை மிளகாய். பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன்ல தான் வச்சிருக்கோம். எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க. இது மாதிரி ஒரு சின்ன செடி இருந்தால் போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாவை பறிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய் மிளகாலாம் நம்ம வெளியில் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி பச்சை மிளகாய் நம்ம வீட்டிலேயே காய வச்சு ரெடி பண்ணி ஊறுகாய் மிளகாய் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அரிசி பேக்கில் தான் வச்சுருக்கோம் பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் பச்சை மிளகாய் எவ்வளோ கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கு எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். சொல்கிறது தான் வீட்டு காய்கறி கழிவும் தண்ணியும் மட்டும்தான், வேறு எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணுறதில்ல. புளிச்ச மோர், அதே மாதிரி வாழைப்பழத்தோல், இந்த மாதிரி தான் பாருங்கள். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பச்சை மிளகாய். இப்போ நமக்கு சட்னிக்கு தேவை அப்படின்னா வந்தோமா 2 பறிச்சோமா அழகாக போய் அரைச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு பழைய சாதத்துக்கு இந்த பச்சை மிளகாய் அழகாக ஃப்ரெஷ்ஷாக பறித்து வாஷ் பண்ணி கடிச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு சின்ன இடத்துல இருந்தாலே போதுங்க, நமக்கு அழகாக ஒரு செடியை வச்சு வளர்த்துடலாம். இதை வளர்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு தண்ணி ஊற்றி இந்த செடியிலேருந்து நமக்கு வரப்போ காயோ சரி இல்லை பழங்களோ சரி அவ்வளோ ஒரு ரொம்ப மனசுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல நீங்கள் ஒரு வாட்டர் கேன்லையோ இல்லை இந்த மாதிரி பேக்லேயோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரைஸ் பேக்கில் தான் இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுலேயே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடியும் வருது. ஸோ அதுவும் இது பார்த்திங்கன்னா இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. இது பாட்டுன்னு ஒரு சைடு இருக்கும், அது பாட்டுன்னு அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த செடினால் அந்த செடி இதுவாகுமோ அப்படிலாம் ஒரு இதுவே இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் இருந்தால் பாருங்கள் அழகாக நமக்கு தேவையான சின்ன செடிங்களை வச்சு வளர்த்துக்கலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சன்ரைஸுக்கும் நம்ம செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதோ சரி இல்லை அறுவடை பண்ணுறதோ சரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் மனசுக்கு. அதுவும் இன்னும் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இடம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு மாடி தோட்ட வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.